Concentration. Once upon a time, there were two boys, John and Alex. Both of them were very fond of shooting. One day, John and Alex went to a jungle to practice shooting. They kept few pots at a distance and targeted them. None of them could hit even a single pot. A saint who was watching them started laughing. John went to him and asked, "Why are you laughing? Do you know how to shoot?" At this, the saint took the gun and fired at the pots. The saint smashed all the pots one by one. Both John and Alex were amazed to see this. Alex asked the saint if he was a magician. The saint replied, "I am neither a magician nor a sharpshooter. I just concentrated and the result is in front of you." One should always work with concentration. John and Alex thanked the saint for the piece of advice. The moral of the story is one should always work with concentration. வாங்க ஒரு குட்டி கதை பார்க்கலாம். ஜான் அலெக்ஸ் அப்படின்னு ரெண்டு பசங்க இருந்தாங்க. அவங்களுக்கு ஷூட் பண்ணணுன்னா ரொம்ப பிடிக்கும். ஓகேங்களா? ஒரு நாள் என்ன பண்ணாங்க, ஜானும் அலெக்ஸும் காட்டுக்கு ஷூட் பண்ணுறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு போகிறாங்க. ஸோ பானை குட்டி குட்டி மண் பானை எடுத்து கொஞ்சம் தூரத்தில் வச்சு அவங்க அதை ஷூட் பண்ண முயற்சி செய்கிறாங்க. ஆனால் அவங்களால ஒரு பானையை கூட ஷூட் பண்ண முடியல. ஸோ ஒரு முனிவர் அங்கே இதை பார்த்துட்டு சிரிக்கிறாங்க. இப்போ ஜான் என்ன செய்கிறான்ட்டு போய் அந்த முனிவர்கிட்ட கேட்குறாங்க, "நீங்கள் ஏன் சிரிக்கிறீங்க? உங்களுக்கு ஷூட் பண்ண தெரியுமா?" அப்படி சொல்லிட்டு கேட்குறான். ஸோ அப்போ அந்த முனிவர் செய்கிறாரு, அவர் அந்த கன்னை வாங்கி எல்லா பானையும் டிஷ்யூம்னு ஷூட் பண்ணி முடிச்சிடுறாரு. ஓகேங்களா? இப்போ இவங்க ரெண்டு பேரும் அதை பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டுட்டு, "நீங்கள் என்ன மந்திரவாதியா? உங்களால் மேஜிக் செய்ய முடியுமா?" அப்படி சொல்லி கேட்குறாங்க. அப்போ அந்த முனிவர் சொல்கிறாரு, "எனக்கு ஷூட்டிங் ப்ராக்டிஸும் கிடையாது, நான் மந்திரவாதியும் கிடையாது. நான் ஜஸ்ட்டு ஃபோக்கஸ் பண்ணேன், கவனம் செலுத்தி ஷூட் பண்ணேன். அதோடைய பலன் தான் உங்கள் கண்ணு முன்னாடி நிற்கிது" அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ ஜானும் அலெக்ஸும் அவருடைய அந்த நல்ல அட்வைஸ்காண்டி, அறிவுரைக்காண்டி தேங்க்யூ சொல்லிவிட்டு அப்போலேருந்து எந்த வேலை செஞ்சாலும் கவனத்தோடு செய்கிறாங்க. ஸோ நம்ம செய்யும் செயலை எப்போவுமே கவனத்தோடு செய்யணும்.